பரிகாரங்கள் என்னும் தலைப்பிலே நாம் இப்பொழுது திருமண தடை நீக்குவதற்கு என்னென்ன பரிகாரங்கள் என்பதையெல்லாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நேற்றைய நிகழ்ச்சியிலே வெள்ளிக்கிழமை தோறும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்தால் திருமண தடை விலகும் என்னும் தகவலை பற்றி பார்த்தோம். வெள்ளிக்கிழமையில் எந்த டைமில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொன்னேன். கிரிவலம் என்பது அதிகாலையில் செய்வது தான் ரொம்ப சிறப்பு, அல்லது மாலை நேரத்திலே செய்யலாம். ஏன்னா மத்தியான நேரத்தில் வெயிலில் நடக்க முடியாது. பௌர்ணமி போன்ற நாட்களிலே நள்ளிரவில் கூட கூட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தோன்னா சாயந்தரம் ராத்திரி 10 மணிக்குள்ளே முடிச்சிடலாம். 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே ஆகாது. திருமணத்திற்கு நாம் ஜாதக பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணுக்கு எங்கே குரு இருக்கிறதோ அதற்கு 7வது வீட்டிலே பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அப்படி 7வது வீட்டில் இருக்கா போல் கிடைக்கல அப்படின்னா குரு நின்ற வீட்டிற்கு, ஆண் ஜாதகத்தில் குரு நின்ற வீட்டிற்கு 4, 7, 10 ஆகிய வீடுகளிலே பெண் ஜாதகத்தில் குரு இருக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்கிறேன். இப்போ பெண் ஜாதகத்தில் மேஷத்தில் குரு அப்படின்னா ஆண் ஜாதகத்தில் மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 இடத்துல ஏதாவது ஒன்றில் குரு இருக்க வேண்டும். மேஷத்தில் பெண்ணுக்கு குரு இருந்தால் ஆணுக்கு மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 இடத்துல ஏதாவது ஒன்றத்தில் இருக்கணும். பெண்ணுக்கு ரிஷபத்தில் குரு இருந்தால் ஆணுக்கு சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் குரு இருக்க வேண்டும். ரிஷபத்தில் பெண்ணுக்கு குரு இருந்தால் ஆணுக்கு அதிலிருந்து 4வது வீடான சிம்மம், 7வது வீடான விருச்சிகம், 10வது வீடான கும்பம் இந்த 4 இடங்களிலே ரிஷபத்திலே இருக்கலாம். 2 பேருக்கும் ரிஷபத்தில் இருக்கலாம், அல்லது அதற்கு 4, 7, 10 ஆகிய வீடுகளிலே குரு இருக்க வேண்டும். இதுதான் குரு இருக்கும் இடத்தின் அமைப்பு. இது எல்லா ராசிகளுக்கும் அதே மாதிரி தான். மேஷ ராசியில் ஆரம்பித்து மீன ராசி வரை ஒருவருக்கு குரு இருக்கும் இடத்திற்கு கேந்திரஸ்தானத்திலே மற்றவருக்கு குரு இருக்க வேண்டும். பெண்ணுக்கு குரு எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டிற்கு 4, 7, 10 ஆணுக்கு குரு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் வாழ்க்கை சிறக்கும். ஆண் வாரிசு உண்டு, செல்வ செழிப்பு உண்டு, அனைத்து விதமான செல்வங்களையும் 16 வகையான செல்வங்களையும் அவர்கள் அடைவார்கள். குரு இருக்கும் இடம் ஒன்றுக்கு ஒன்று கேந்திரத்திலே இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்தில் மேஷத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் கடகத்தில் அல்லது துலாமில். அதுபோல கேந்திரஸ்தானங்களிலே ஒன்றுக்கு ஒன்று குரு அமைவது என்பது ஒரு யோகம். பொருத்தம் பார்க்கும் பொழுது இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். நட்சத்திர பொருத்தம் என்பது ஒரு அடிப்படை தேவைதான், அதுவே பொருத்தமாகி விடாது. நட்சத்திர பொருத்தம்னு பார்த்தா எல்லாருக்கும் 6, 7, 8 பொருத்தம் இருக்கும். 9 பொருத்தம் 10 பொருத்தமே ரொம்ப ரேர். சில நட்சத்திரத்துக்கு 9 பொருத்தம் 10 பொருத்தம் வரவே வராது. மேக்சிமமே 8 பொருத்தம் தான் இருக்கும் சில நட்சத்திரத்துக்கெல்லாம். 10 பொருத்தம் இருக்கக்கூடிய 2 நட்சத்திரம் என்னன்னா ஹஸ்தமும் ரேவதியும். பெண்ணுக்கு ஹஸ்தமாக இருந்து ஆணுக்கு புனர்பூசமாக இருந்தால், மிதுன ராசியாக இருந்தால் 10 பொருத்தம். பெண்ணுக்கு ரேவதி நட்சத்திரமாக இருந்து ஆணுக்கு உத்திராடம் மகர ராசியாக இருந்தால் 10 பொருத்தம். ஹஸ்த நட்சத்திர பெண்ணுக்கும் ரேவதி நட்சத்திர பெண்ணுக்கும் மட்டும்தான் 10 பொருத்தம் என்பதே வரும். மற்ற நட்சத்திரத்திற்கு யாருக்கும் 10 பொருத்தமே வராது. 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்கு தான் 10 பொருத்தம். பாக்கி 25 நட்சத்திரத்துக்கும் 10 பொருத்தம் கிடையாது. எவ்வளோதான் வரும், மேக்சிமம் பொருத்தம் இவ்வளோதான். அதனால் எனக்கு 10 பொருத்தம் வேணும் 10 பொருத்தம் வேணும்னு அதையே பார்த்துட்டு போயிட்டு இருக்காதிங்க. நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு 50% தான். அதுக்கப்புறம் 50% கிரக நிலவரம் எப்படி இருக்கிறது, பிளானிட்டரி பொசிஷன் வைஸ் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நட்சத்திர பொருத்தம் இருந்தும் கூட சில கிரக சேர்க்கைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை நரகம் போல இருக்கும். சில நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள், சில ராசியிலே பிறந்தவர்களுக்கு சில இடங்களிலே சந்திரன் சேரும் பொழுது சந்திரனோடு சேர்ந்த கிரகங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி தெளிவாக சொல்லும். ஒருவருக்கு சந்திரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து அவருடைய திருமண வாழ்க்கையை பற்றி ஓரளவு சொல்ல முடியும். ஓரளவு இல்லை, நன்றாகவே சொல்ல முடியும். ஆகவே வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வைத்துக்கொண்டு திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நட்சத்திர பொருத்தம் அவசியம், அது கம்பல்சரி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நட்சத்திர பொருத்தம். 2வது ஸ்டெப் தான் கிரக நிலவரப்படி பொருந்துகிறதா. கிரக நிலவரப்படி பொருத்தம் இல்லை, ஆனால் நட்சத்திரப்படி 10 பொருத்தம் இருக்குது. அப்போ செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஒரு சில கிரக சேர்க்கைகள் திருமண வாழ்க்கையை பாழாக்கிவிடும். அந்த கிரக சேர்க்கைகள் இல்லாமல் இருக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எந்த விதமான கிரக சேர்க்கை
இருக்கக்கூடாது என்று நான் சொல்கிறேனோ அதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜாதகத்தை கணித்து பார்த்தால் தான் சரியாக தெரியும். ஏன்னா திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் வரும்.